Okay, today's special food tuna burger. Tuna burger breakfastக்கு சமைக்க போறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு டின்னு tuna எடுத்துக்கங்க. இந்த tuna வந்து மயோனைஸ்ல இல்ல தண்ணியில இருக்கும். ஓகே, 2 பன் எடுத்துங்க பர்கருக்கு. 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், black pepper, ஒரு முட்டை எடுத்துச்சுக்குவோம். துணாவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வக்கில் வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிற்பாடு அந்த வாட்டர்லாம் ஃபில்டர் ஆகட்டும். ஸோ நம்ம வேறு தூணா தான் பாய்ப்போம், அந்த வாட்டர் பாய்க்கல. ஸோ அதனால் வடிகட்டிடுங்க. இதை தவிர்த்து நம்ம பர்கருக்குள்ளே அடுக்கிறதுக்கு சேலட், டொமேட்டோ, கியூக்கம்பர். இப்போ நம்ம ஒரு எம்டி பவுல் எடுத்து வடிகட்டின தூணா இறைச்சி உழுக்க போடுறோம். போட்டு நல்லா ஸ்மேஷ் பண்ணணும். சின்ன சின்ன பீஸாக ஆகணும். அது பார்க்க போனால் அது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கரண்டியில் அப்படியே அமுத்தி விட்டு நல்லா இது ஸ்மேஷ் பண்ணிங்கனாக்கா அது அப்படியே உடஞ்சிட்டு வந்துடும். நான் என்ன செய்கிறேன், முதல் குத்துறேன். குத்தி அதை பிரேக் பண்ணி விட்றேன். பிரேக் பண்ணி விட்ட பிற்பாடு தான் வந்து கரண்டியில் அமுத்துறப்ப அது வந்து பீஸ் ஆகுது. இப்போ ஒரு வழியாக எல்லாமே பீஸாக நல்லா வந்துருச்சு. ஓகே, இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் ஆனியனும் உளுக்கு போட்டுக்குவோம். ப்ளஸ் கொரியாண்டர் லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சாப் பண்ணி அதையும் போட்டுக்குவோம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணுறோம். ஒரு ரொட்டியை அப்படி போட்டு டோஸ்ட் இருந்தாக்கா நீங்கள் டோஸ்டரை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் பேனில் டோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து நான் ட்ரை பிளெண்டரில் போட்டு அரைச்சி பிரெட் கிரம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து நான் தூணோட மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு முட்டை எடுத்துக்குவோம். முட்டையை வந்து இந்த தூணா பவுலோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண பிற்பாடு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரண்டியில் அப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். நம்ம டோஸ் செய்யணும். அதுக்கு டோஸ் செய்யறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். முட்டை தான் வந்து அதோட இறுக்கத்தை கொடுக்கும். டோ பண்ணுறதுக்கு முட்டையும் பிரெட் கிரம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தூணாவுக்கு. ஸோ கரண்டியில் ஓரளவு நான் நல்லா அமுத்தி விட்டுட்டேன். இருந்தாலும் நான் கை யூஸ் பண்ணி நல்லா ஒரு டோ ஆக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி நம்ம மாவு எப்படி டோ பண்ணுறோமோ அதேமாதிரி இந்த தூணாவையும் நம்ம டோ பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் மேலே நம்ம தூணா பேட்டி செய்யணும். ஓகே, நல்லா அப்படியே இறுக்கிடுச்சு பார்த்தீங்களா, தூள் இல்லாமல். ஓகே, இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம சட்டியை சூடாக்கிக்குவோம். லேசாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஸோ நம்ம ஏற்கனவே 1 hour பிஃபோர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தால தூணாவை. ஸோ இது வந்து நான் வந்து 5 போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் சரி நல்லா பிகர் பேட்டி பண்ணி ஷேப்பில் பண்ணி ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டைம் வந்து நீங்கள் அடுப்பு ஃபயரை வேகமாக வைக்கக்கூடாது. ஒன்றே சூடாக ஒன்று பிற்பாடு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபயரை ஸ்லோவாக வச்சுக்கலாம். நான் ஆஃப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் நேராக வந்து பேனில் வச்சிட்டிங்கனாக்கா திருப்பி ஆன் பண்ணுறப்ப அதில் தான் குக் பண்ணும். பிளேட்டில் வச்சிங்கனாக்கா மாறி வைக்கிறப்ப அது கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியான ஷேப்ஸ் வராது. ஸோ அதனால் நம்ம நேராக பேனில் வச்சுருவோம். ஸோ முதல்ல நம்ம டோ பண்ணி வச்சுருந்த அந்த மாவை வந்து நான் 5 போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வந்துச்சு. ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அதாவது 5 பன் யூஸ் பண்ணலாம் 5 பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து நீங்கள் அமுத்திக்க விட்டுருங்க.
ஸோ நம்ம ஆஃப்டர் மேரினேட் பண்ண பிற்பாடு தான் வந்து நல்லா அழகாக செட்டில் டவுன் பண்ண நம்மளுக்கு டோ பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பேட்டி பண்ணுறதுக்கும் பர்கர் பேட்டி பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். உடையாமல் அழகாக வரும். நீங்கள் உடனே செய்ய முடியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 5 பேட்டி வந்துருச்சு. பர்கர் பேட்டி 5 வந்துருச்சு. அப்படி உங்களுக்கு ஃபிஷ் ஸ்மெல் பிடிக்காது, தூணா வந்து கவுச்சி வாடை அடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு பிடிக்காது. அப்படி என்ன செய்யலைனாக்கா நீங்கள் முதல் தாளிச்சிடலாம். அந்த பூண்டு வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணோன்னே ஸோ அது எண்ணெயில் விட்டு தாளித்து ஒரு மாதிரி தூணாவை பரட்டிடுங்க. அதுவும் அவங்களுக்கு அவ்வளோ இதாக இல்லைனாக்கா லேசாக மஞ்சள் போட்டு பரட்டிடுங்க பிஃபோர் மேரினேட் பண்ணுற மணிக்கு. அப்புறம் ஆற விட்டு முட்டையை போட்டு கிராம் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் 2 விதமாகவும் செய்யலாம். அப்படியும் செய்யலாம், இல்லை டைரெக்டாக அப்படியும் செய்யலாம். கவுச்சி அடிக்குது, அந்த ஃபிஷ் ஸ்மெல் இருக்குது பிடிக்காது உங்களுக்கு, ஸோ தாளிச்சிட்டு போட்டாக்கா பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம 2 நிமிஷம் வேக வைக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி சைட். கரண்டில் அழகாக திருப்பி போடும், உடையாமல் பார்த்துக்கையும். நான் 5 பர்கர் பேட்டி செஞ்சு ப்ரிப்பேர் தான், டோ பிடிச்சி ப்ரிப்பேர் தான் வந்து நான் அடுப்பே ஆன் பண்ணி விட்டேன். அப்போ தான் வந்து சேம் லெவலில் எல்லா இடத்துலையும் வேகும். நம்ம முன்கூட்டியே ஆன் பண்ணி விட்டுட்டோமாக்கா ஒன்று ஒவ்வொரு லெவலில் இருக்கும் வந்தது. அப்போ நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து போத் சைட் 2 வந்துருச்சு. 2 சைட்டும் எல்லாம் வந்துருச்சு. நம்மளோட பர்கர் பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தூணா பேட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா அழகான கலராக அழகான வடிவமாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வாட்டி வந்து சிக்கனோட பார்ப்போம் நெக்ஸ்ட் டைமு. ஓகே, இப்போ என்ன செய்வோம், பன் எடுத்துக்குவோம். 2 பன் எடுத்துக்குவோம். அதை வந்து கட் பண்ணிக்குவோம் முழுசாக. ஓகே, 2 பீஸாக இருந்துருச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம பட்டர் எடுத்துக்குவோம். பட்டர் எடுத்து போடுவோம் 2க்கும். ஏன்னா நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீலிங் பண்ணுவோம். அப்படி உங்கள்கிட்ட பட்டர் இல்லை பிளான்தா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிளான்தா இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் போட்ட பன் எடுத்து இப்போ 2யும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் நீங்கள் தூக்கி பார்க்குறப்ப ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஒன்றும் கலராக மாறல, ஒன்றும் கொஞ்சம் நேரம் டைம் தேவைப்படுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆச்சு சைட்லாம். ஸோ இந்த மாதிரி லெவல் வந்தது நம்ம அந்த பன்னை எடுத்துடுவோம். குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேலட் எடுத்துக்கலாம் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு. பன் எடுத்துக்குவோம். முதலாவது டோஸ்ட் பண்ண பன் எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து சேலட் வைப்போம். சேலட் மேலே தூணா பெட்டிப்போம், அதாவது தூணா இறைச்சி. அப்புறம் அதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளி, வெள்ளரிக்காய். ஸோ இந்த மாதிரி நல்லா சென்டரில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மயோனீஸ் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஸோ மயோனீஸ் ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சில்லி சாஸ் ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நான் மயோனீஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு சில்லி சாஸ் வேணான்னு. மயோனீஸ் ஊற்றின பிற்பாடு ஸோ அந்த மேலே உள்ள பிரெட் எடுத்து வச்சிரும். அவ்வளோதான், டன். Our tuna burger is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.
Take care. Stay home. Happy cooking. Drop it.